தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்ட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக 14 துணை கேள்விகளையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவர் குறிப்பை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு தீவிர முயற்சி இது என குறிப்பிட்டுள்ள அவர், பாஜக ஆளாத மாநிலங்களை ஒன்றிய அரசு முடக்க பார்க்கிறதா என்றும் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த மோசமான சூழ்நிலையில் அரசியலமைப்பை பாதுகாக்க சட்ட போராட்டத்தில் இணையுமாறு பாஜக அல்லாத அனைத்து மாநிலங்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார்.